சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக போராடிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு லெவலுக்கு மேலே வர வரைக்குமே அவங்க வந்து பண உதவியும் அதே மாதிரி ஆறுதலாகவும் நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனலாக தன்னுடைய குருநாதர் கஷ்டப்பட்டார் இல்லையா, அந்த குருநாதர் கஷ்டப்பட்டப்போவும் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதா. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா மூலமாக கோரிக்கை வைக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், இவருக்கு உண்டான வீடு எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுட்டு விருகம்பாக்கில் ரஜினி அவர்கள் தன்னுடைய சொந்த காசில் கொண்டு போயிட்டு ஒரு அப்போ இருந்த சாண்டோ சின்னப்ப தேவர் வந்து சொல்கிறாரு, அவர்கிட்ட தான் அவர் திரைக்கதை ஆசிரியராக இருக்கார். அவர் சொல்கிறார், போட பைத்தியக்காரா சட்டம் கேட்கல மாட வச்ச தேவங்களான தமிழக மக்கள் இதுதான் சார் சாவுறானுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எங்களுடைய எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஒன் நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு தான் இருக்கோம். சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி நிறைய பேர் நிறைய தகவல்கள் எல்லா இடத்துலையும் பொதுவெளியிலையும் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில் தளபதி படத்து மூலமாகவும் நிறைய விஷயங்கள் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் ஒரு காதல் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம காதல் அப்படின்னு சொன்ன உடனே லதா அப்படின்னு நினச்சிடக்கூடாது, நடிகை அமலா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது அதையும் தாண்டி ஒரு விதமான காதல். எல்லாருக்குமே வந்து ஒரு பள்ளிப்பருவ காதல், இல்லை சைல்ட்ஹுட் மெமரிஸ், அப்புறம் வந்து ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு நினைவாக பொக்கிஷமாகவே இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு தெரிந்த ஒரு தகவலை தான் இன்றைக்கி நாங்கள் பகிர்ந்து போகிறோம். அதில் முதல் தகவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அங்கே பஸ் கண்டக்டராக இருந்தார். ஒரு பக்கம் மேடை நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவருடைய நண்பர் மூலமாக இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்காக வராரு, இங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனாலும் அங்கே அவரை ஒரு பெண் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் வந்து இவருக்கு வந்து நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஆறுதல் கடிதம், அன்பால் கடிதம்னு ஒன்று கடிதமும் எழுதிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மணி ஆர்டரில் பணத்தையும் அனுப்பிச்சி விட்டு அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக போராடிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒரு லெவலுக்கு மேலே வர வரைக்குமே அவங்க வந்து பண உதவியும் அதே மாதிரி ஆறுதலாகவும் நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷ்னலாகவும் பேசியிருக்காங்க. இது பேச 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 அவருமே வந்து முயற்சி பண்ணி நிறைய முன்னேற்றி ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லியிருக்காரு ஒரு லெட்டருங்க, இனிமேல் எனக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சுட வேண்டாம், அதே மாதிரி வந்து எவ்வளோ நாள் எனக்கு அனுப்பிச்சுட்ட பணத்துக்கு ரொம்ப நன்றி, நான் இப்போ வந்துட்டேன், நான் சம்பாதிக்கிற நிலைமையில் நான் வந்துட்டேன், இதுக்கு மேலே இதை பண்ண வேண்டாம், நீ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் மணி ஆர்டர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களாக வந்து அந்த பெண்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வரவே இல்லையா. அந்த கடிதம் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவருக்கு வந்து ஒரு சின்ன கில்ட்டியாகவும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஒரு பதட்டமும் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இந்த பதட்டம் ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறது அவருக்குமே ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் அவர் போய் அங்கே கர்நாடகாவில் போய் அந்த வீடை போய் பார்க்க போகிறாரு. அந்த வீட்டில் அந்த குடும்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியில் வருது. குடும்பமே இல்லை அப்படின்னு உடனேவும் இவருக்கு வந்து ஒரு மாதிரி நொடிஞ்சு போயிடுறாரு. இவ்வளவு நாளும் நமக்காக நம்ம மேலே அன்பு வச்சு நமக்கு எல்லா விஷயங்களும் செய்த ஒருத்தவங்களை நம்ம எதுவும் தப்பாக பேசிட்டோமோ, நம்ம வந்து ஒரு காதல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி பணம் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதிரினே சொன்னோம். எப்படி வந்து இது தவறாக புரிஞ்சுக்கப்பட்டதா, என்ன ஏது, நான் ஒரு வேளை தப்பாக பேசியிருந்துருக்கக்கூடாதோ அப்படின்னு அவருக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே படம் முடிந்த உடனேவும் அவர் அடுத்த படம் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனேவும் அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கர்நாடகா போயிடுவார். அங்கே அண்ணனை பார்ப்பார், அப்புறம் அங்கே யாராவது இருக்காங்களான்னு தேட ஆரம்பிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வருது. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினி வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே படம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நிறைய க்ரௌடு வருதுங்கிறனால கர்நாடகாவிலே ஷூட்டிங்கில் இருக்கும்போதும் அவருடைய தேடல் போய்கிட்டே தான் இருக்குது. இதுவரைக்கும் அவருடைய அந்த காதலுக்கான தேடலாகவே தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் தான்
சூப்பர் ஸ்டார் ஒரு லவ்வர் பாயா ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு இந்த ஒரு சம்பவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது நம்ம கூட சொல்ல வேண்டியதில்லை. ஒரு மேடையில் கூட லதா அவர்களும் நடிகை லதா அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹை ஸ்கூலில் எனக்கு ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஹை ஸ்கூல் லவ் தான் மேபி இந்த லவ்வாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையுமே வலுப்படுத்துச்சு. அவங்க பேரை கூட அவங்க சொல்ல வரும்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த நினைவாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெருசாக எக்ஸாம்பிள் என்னென்னா, சமீபத்தில் ஒரு டான்ஸர் ஒருத்தவங்க சூப்பர் ஸ்டார் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா? ஆமாம் சார்னு. அவங்க கூட தான் சேர்ந்து வாழ்கிறா? இல்லை சார் அப்படின்னா. சூப்பர் அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இல்லைம்மா, நீ அவங்களோட லவ் பண்ணி அப்படியே சேர்ந்துருந்தேன்னு வச்சுக்கோயே, அந்த லவ் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருந்துருக்கும். ஆனால் இப்போ பாரு, நீ அவங்க லவ் பண்ணி விட்டாலுமே கூட யார் கூட வாழ்ந்தாலும் அந்த லவ் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது வந்து அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ், எப்போவுமே அது சூப்பராக நிற்கும், மைண்டை ரொம்ப அழகாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னாருன்னு சொன்னாங்க. அப்போ அதிலேருந்தே தெரிஞ்சுக்க வேணால் அவருடைய நினைவுகள் எல்லாமே அந்த முதல் காதல், அந்த காதலில் இருக்கிற, ஏன்னா ஜெயிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறது வேறு, ஜெயிக்க போராடிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் உதவி பண்ணுறதுங்கிறது வேறு. அந்த இடத்துல உதவிப்பட்டவங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய கடவுளாக இருக்காங்க. இந்த ஒரு விஷயந்தான் அவருடைய அந்த காதல் பண்புக்கும் பெண்களை மதிக்கும் விதத்துக்கும் மற்ற ஒரு விஷயத்துக்கும் இன்னமும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம். எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த பாபா படம் ஃப்ளாப்புனால சூப்பர் ஸ்டார் ரஜினி பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சிட்டாரு, அன்னைக்கு இருந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பாபா படத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் இதுக்கு எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் போட்டது ஆணி வேறு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 100வது படமான அவருக்கு பிடித்த ஸ்ரீ ராகவேந்திரா படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் பெருசாக போகவே இல்லை அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். இப்போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, அதனால் பெருசாக போகவே இல்லை. பெருசாக போகாததுனால எல்லாருக்குமே வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு எல்லாருக்குமே வந்து ஒரு லாஸ். அந்த லாஸை ஈடுகட்டும் விதத்தில் இவர் வேலைக்காரன் படத்துக்காக சம்பளமே வாங்காமல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸு, இந்த தேட்டர் லாஸு, இது எல்லாத்தையும் ஈடுகட்டி வேலைக்காரன் படத்தில் நடித்து வேலைக்காரன் படத்தில் வர சம்பளத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த நஷ்டத்தை எல்லாத்தையுமே ஈடுகட்டினார் அப்படிங்கிறதா உண்மை. அதனால தான் என்றைக்குமே ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம், டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த ஒரு பெயரை வாங்கினார். காரணம் என்னென்னா, நாணயம் விஷயத்தில் நாணயமாக இருந்தது தான். சரி, இது ஒரு விஷயந்தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அது மட்டும் கிடையாது. முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், சாண்டோ சின்னப்பத்தேவர் எம்ஜிஆருடைய நீண்டகால நெளிய நண்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம். தேவர் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலேயோ ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்படி இருந்த தேவர் ஃபிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பத்தேவர் இருந்ததுக்கப்புறம் தவறான நிர்வாகத்தினால நிறைய நொடிஞ்சு போகிறாங்க, நிறைய பண கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த பண கஷ்டம் எல்லாத்தையுமே தாண்டி அவங்க ஒரு கட்டத்தில் இறங்கி வராங்க. ஸோ இந்த கஷ்டம் எல்லாத்துலேயுமே இது பண்ணுறதுனால அப்போ இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும், நம்ம வளரும்போது நம்மளை கைதூக்கி விட்டவங்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்திற்காக அப்போ அவர் தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற அந்த ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தோடைய வெற்றி, அதில் இருக்கிற வசூல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒட்டுமொத்த தேவர் ஃபிலிம்ஸ் அதோடைய குடும்பத்தோடைய கடன், எல்லா கடனையும் சுத்தமாக அடைச்சிடுறாரு. அடைச்சி அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தையும் நிம்மதியாக்கி வர்றாரு. தேவர் ஃபிலிம்ஸ் கடைசியாக பண்ண படமும் இந்த தர்மத்தின் தலைவன் படம் தான். ஸோ தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற எந்த நேரத்தில் அந்த டைட்டில் வச்சாங்களோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ஒரு சம்பவமே நடந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, இவங்க வந்து கூட இருந்தவங்க. ஆனால் தன்னுடைய குருநாதர் கஷ்டப்பட்டார் இல்லையா, அந்த குருநாதர் கஷ்டப்பட்டப்போவும் ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதா அடுத்த கேள்வி. ஆமாம், அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி வந்து கவிதாலயா ஃபிலிம்ஸில் பணப்பிரச்சனைகள், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பேர்டனு, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க, எதுவுமே பண்ணவே முடியல. அப்படி இருக்கும்போது குருநாதருக்காக வந்து சார் நான் ஒரு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை படத்தில் வந்து அவர் நடிக்கிறாரு. நடித்ததுக்கப்புறம் வலு ஹிட் ஆகுது. கவிதாலயாவில் இருக்கிற பல பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகாது. படம் மறுபடியும் வந்து உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ குருநாதரும் சரி, தன்னை தூக்கி விட்டவங்களும் சரி, எல்லாரையும் சரி, இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் பண்ணார். கலைஞானம் அப்படிங்கிறவர் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியாது. எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அதே மாதிரி அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால்
இது நம்ம ஆளு படத்தில் அந்த பாக்கியராஜ் கூட ஒருத்தவர் வருவார். அவர் தான் வந்து கொண்டு போயிட்டு பூணூல் போட்டு எல்லாமே பண்ண விடுவார். அவர் வந்து தான் இந்த கலைஞானம் அவர்கள். இந்த கலைஞானம் அவர்கள் வந்து நிறைய படங்களுக்கு கதை, திரைக்கதை எல்லாமே எழுதி கொடுத்துருக்காரு. இவ்வளவு எழுதி கொடுத்த கலைஞானம் அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கார். கிட்டத்தட்ட அவருக்கு 94, 95 வயது. ஸோ ஆனால் அவர் பண்ண ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி வளர்ந்து வந்த காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டங்களில் அவர் வில்லன் ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அதுலேயும் கிரே சைடு உள்ள ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போது ஃபஸ்ட் டைம் வந்து ரஜினியை வச்சு நான் ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது அப்போ இருந்த சாண்டோ சின்னப்ப தேவர் வந்து சொல்கிறாரு. அவர்கிட்ட தான் அவர் திரைக்கதை ஆசிரியராக இருக்கார். அவர் சொல்கிறார், போட பைத்தியக்காரா, ரஜினி வந்து இப்போ தான் வந்து வில்லன் நடிச்சிருக்காங்க, அவ்வளோ போய் ஹீரோ போட்டால் எந்த படம்டா ஓடும் அப்படின்னு சொன்ன உடனேவும் பரவாயில்ல, அது எப்படியாவது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞானம் வந்து ரஜினி கேட்ட சம்பளத்தை வாங்குறதுக்காக, கிட்டத்தட்ட ஒரு 50,000 நினைக்கிறேன், அந்த சம்பளம் வாங்குறதுக்காக தன் மனைவியுடைய தாலியை கொண்டு போய் அடமானம் வச்சு கொடுத்து அவரை ஹீரோ ஆகுறாரு. பைரவி படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இன்றைக்கி இருக்கிற கலைப்புலி ஏஸ்தானர்களே அன்றைக்கி அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ராஜ்கரன் தான் அன்றைக்கி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ஒரு பெரிய கட்டோட வச்சு படத்தை ஹிட் ஆகுறாங்க. அது வரைக்கும் வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினி ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக நடித்த படம் பைரவி. ஸோ இந்த பைரவிக்கு அப்புறம் வந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இந்த கலைஞானம் இப்போ கடைசி காலகட்டத்தில் கஷ்டப்படுறாரு அப்படின்னும் போது அரசாங்கத்துக்கிட்ட ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா மூலமாக கோரிக்கை வைக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், இவருக்கு உண்டான வீடு எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுட்டு விருகம்பாக்கில் ரஜினி அவர்கள் தன்னுடைய சொந்த காசில் கொண்டு போயிட்டு ஒரு வீடு வாங்கி வச்சுருக்காரு. இன்னமும் அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நட்பின் அடையாளம், அந்த நட்புக்கு மரியாதை, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து 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 செஞ்சதுனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி எப்போவுமே சூப்பர் ஒன். படையப்பா, உன் ஸ்டைல் இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, மறுபடியும் ஸ்டைல காமிச்சேன்னு வச்சுக்க, அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமாங்கற. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.